இந்த டைம்ல ஒரு டேர் உங்களுக்கு, நீங்க அவருக்கு கால் பண்ணி லவ் யூ சொல்லணும். எடுத்துனே லவ் யூ சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஐயோ கால் எடுக்கிறாரான்னு பார்ப்போம். எடுப்பாரு. அவுட் ஸ்பீக்கர் போட்டு வச்சுங்க. மைக் கிட்ட. ஏன் அவுட் ஸ்பீக்கர் பண்ணுங்க. என்ன லூசு மாதிரி பண்றேன்னு கேட்க போறாரு என்ன. எடுத்துனே லவ் யூ தான் சொல்லணும். ஐயோ எனக்கு சொல்லுமே. ஐ லவ் யூ. I love you too. ஒன்றும் இல்லைங்க, ட்ரூத் ஆர் டேர்னு ஒரு இது, நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நாங்க நீங்க எடுப்பீங்களா மாட்டீங்களான்னு ஒரு டவுட் வந்துருச்சா, அதான். சரி ஓகே ஓகே பை பை பை. நான் என்ன திடீர்னு லவ் யூ சோ அப்படி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா. சோ ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது லவ் யூ டூ அப்படின்னு சொல்லுறது. அவர் எப்படி சந்திச்சீங்க? உங்களுக்கும் அவருக்கும் உண்டான முதல் சந்திப்பு எப்படி இருந்தது? அவர் வந்து டைரக்டர், சின்ன திரையில டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு முன்னாடி. நாங்க வந்து இதுல அந்த ஆடிஷன்ல தான் மீட் பண்ணோம். பைரவின்னு ஒரு சீரியல் வந்து விஜய் டிவில வந்துட்டு இருந்தது. குட்டி பத்மினி மேம் தான் ப்ரொடியூசர். அதுக்கு வந்து இவர் தான் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கம் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. ஸோ அப்போ என்ன ஆடிஷன் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் மீட்டு. அதுக்கப்புறம் அந்த சீரியல்ல தான் லவ் ஆகி அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணி அதுதான் உங்களுக்கு தெரியுமே. யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது? அவர் தான் சொன்னாரு. ஓகே, நீங்க சொன்னீ ஓகே. இல்ல ஆக்சுவலி அவர் எப்படி சொன்னாருன்னா ஒரு கவிதையா எழுதி கொடுத்தாரு. அது நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். கவிதையா தமிழ்ல எழுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? 2-3 லைன் அதான் சொல்ல வரேன். தமிழ்ல எழுதி கொடுத்தாரு. எனக்கு தமிழ் வந்து தரிகிணத்தோம். ஐயோ, தமிழ்ல கவிதை கொடுத்த போது எனக்கு என்ன பண்றதே தெரியல. நான் அவரை பாக்குறேன், அவர் என்ன பாக்குறாரு, என்னம்மான்னு கேட்கிறாரு. ஏதோ முடிச்சிருக்கீங்களே என்னது கேராகம், நானே படிக்கிறேன் படிச்சு காமிச்சு ப்ரொபோஸும் பண்ணாரு. ப்ரொபோஸ் பண்ணிட்டு சரி நீங்க எங்க அம்மா வந்து பாருங்க அப்படின்ட்டு. எனக்கும் இஷ்டம் இருந்தது. சரி டைரக்டா எங்க அம்மா வந்து பாருங்கன்ட்டேன். அப்புறம் பேசி கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது. அப்புறமா சேர்த்துச்சிட்டாங்க. பரவாயில்ல, ஸ்மூத்தா ஹாப்பியா போயிட்டு இருக்கு. நீங்க அவருக்கு கொடுத்த முதல் கிஃப்ட் இல்ல அவர் உங்களுக்கு கொடுத்த முதல் கிஃப்ட்? நானே அவருக்கு ஒரு முதல் கிஃப்ட். கடைசி வரைக்கும் பெண்கள் கொடுக்கவே மாட்டீங்கல்ல. ஓகே ஓகே, சூப்பர், லவ்லி லவ்லி. சரி, நாங்க வந்து கிஃப்ட்ஸ் எப்பவுமே வந்து எனக்கு சர்ப்ரைசஸ் பண்றது பிடிக்கும். அவருக்கு நான் நிறைய சர்ப்ரைசஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். பர்த்டேக்கு வந்து வாட்ச், ஷர்ட். பாய்ஸுக்கு என்னங்க வாங்குறது, ஒரே ஷார்ட்ஸ், ஷர்ட், செயின், பிரேஸ்லெட், இதே தான். ஸோ அதனால இதுவே நான் மாத்தி கொடுத்துருவேன்.